ஏன்னா ஆல்ரெடி எனக்கு டிஸ்க்ளைமர் போட்டு தான் கூட்டிகிட்டு வந்தாங்க, மேம் நீங்கள் அரசியல் மட்டும் அதிகம் பேசிடாதீங்க, அது கான்ட்ரவர்ஷியலாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அரசியல் நான் பேசல. அப்புறம் என்ன கலைஞர் அவர்கள் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு வைஷ்ணவி இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு 1980களிலேயே பெண்களுக்கும் அரசியலில் 33% ரிசர்வ் பண்ணணும் உள்ளாட்சி தேர்தலில் அப்படின்னு சொன்னவர் தான் கலைஞர். இப்படி சோறுதிக்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா, பேசுறாங்க பேச்சு. ஸோ இன்னைக்கு வைஷ்ணவி இங்கே உட்காந்துட்டு இருக்கேன் அரசியல் பேசுகிறேன் அப்படின்னா அதுக்கு அவர் போட்ட அடித்தளம் 1980களில் அவர் போட்ட அடித்தளம் தான் ரொம்ப பெரிய ஒரு செடியா வைஷ்ணவி இங்கே உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு காரணம். சொன்ன கேளு மச்சான், பார்க்கவே பாவமாக்கடா, பச்சை மைதா மாவுடா. உங்களுக்கு நம்ம அவசரப்பட்டு அரசியல் வந்துட்டோமோ அப்படின்னு தோணிருக்கா? நிச்சயமா அப்படி தோணுதில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா அரசியல் நான் ரொம்ப பிடிச்சு வந்தேன். மக்கள் பணி அப்படிங்கறத மக்கள் பணி செய்யணும், அதை ஒரு பார்ட்டியோட சப்போர்ட்ல இருந்து செஞ்சா இன்னுமே ஈஸியா இருக்குமோ அப்படின்னு தோணி தான் வைஷ்ணவி அரசியல் களத்துக்கு வந்தேன். இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா போய் சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றான். ஃபர்ஸ்ட் ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து அடுத்து வேற பாதையை தேர்ந்தெடுத்திருக்கீங்க. நிறைய ட்ரோல்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு, எப்படி அதெல்லாம் ஹேண்டில் பண்றீங்க? வழக்கமா பதில் சொல்றது லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்றேன் அப்படிங்கறத சொல்லுவேன். அப்புறம் ஏன் பாஸ் அழுகுறீங்க? அது வலி வேற டிபார்ட்மெண்ட். ஒரு பெண்மணி தன்னோட 9 வயதுல சைல்ட் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க, ஒரு 11 வயது சிறுவனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஒரே குஷ்டமப்பா, கஷ்டமப்பா. அதுக்கப்புறம் மேரேஜ் லைஃப் போயிட்டே இருக்கு. திடீர்னு அவங்களுக்கு படிப்புல இருந்த ஒரு ஆர்வத்தை பார்த்து அவங்க கணவர், நீ படி, ஏன் படிக்காம இருக்க, வை நாட், நீ படிக்கலாம், இதுக்கு மேலேயும் நீ படிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா, எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது, மருந்தடிச்சு கொல்லுங்கடா. எப்போ 1831 கவனித்தீரா? எதை மன்னா? இவன் பாடிய துதியை கவனித்தீரா? இல்லை மன்னா. நீர் எதைத்தான் சரியாக கவனித்தீர்? எங்கே துதியை இன்னும் ஒருமுறை பாடு. எப்போ 1831 இது அது இல்ல. ஜனவரி 27 2019 1200க்கு 1720, 1200க்கு 1720. எப்போ 1831 பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. நம்ம ஒரு பாதையை நோக்கி போகும்போது நடுவுல வாட் எவர் பேரியர்ஸ் யூ ஃபேஸ், என்ன பேரியர்ஸா இருந்தாலுமே அதை கண்டுக்காம உங்க கோலை மட்டும் பார்த்து போய்கிட்டே இருங்க. யாரு எதை பேசுறதுன்னு நாட்டுல விவசாய இல்லாம போச்சுடா. ஏன்னா பேசுறவங்க பேசுவாங்க, வெர்பல் அபியூஸ் இருக்கும், பிசிக்கல் அபியூஸ் இருக்கும். அபார்ட் ஃப்ரம் ஆல் தீஸ் நீங்க ஒரு கோல் அப்படிங்கறத வச்சிருப்பீங்களே, அதே மாதிரி வைஷ்ணவிக்குன்னு ஒரு கோல் இருந்தது. நான் ஒரு கோயிலுக்குள்ள போய் வந்தனா கொலுசு நகையோட வருவேன், கரணம் தப்புனா மரணங்கிற மாதிரி உசுர கொடுத்து நடிச்சுக்கிறேன், கொய்யால 50 ரூபாய் கொடுக்குறேன். ஸோ அரசியல்ல எப்படியாவது அரசியல்ல அதிகாரத்தை பெற்று மக்களுக்கு நல்லது பண்ணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட ஐ வாஸ் தேர். யார் நீயா? அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? அதனால இந்த வெர்பல் அபியூஸ் ஆகட்டும், நீங்க சொன்ன அந்த கமெண்ட் ஆகட்டும், பிசிக்கல் அபியூஸும் நிறைய இடங்கள்ல இருந்திருக்கு. எனக்கு ஓ மேலதான் ஒரு சந்தேகம். ஏன் மேலையா? அரசியல் களம் அப்படின்னு வரும்போது நிச்சயமா பிசிக்கல் அபியூஸையும் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். எங்க ஒருக்கா சொல்லு. அரசியல் களம் அப்படின்னு வரும்போது நிச்சயமா பிசிக்கல் அபியூஸையும் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன் அது கேவலப்பட்ட பொழப்பு? சோத்துதல திங்கற இந்த பொழப்புங்கிறது கீழ கிடக்குற அசிங்கத்தை திருட்டு போயிடல. சோ அப்படி எல்லாம் இருந்திருக்கு. எல்லாத்தையும் கடந்து தான் நீங்க கொடுத்த அந்த டைட்டில் தலைவி அப்படிங்கிறதுக்கு எனக்கு தெரியல அதுக்கு குவாலிஃபைடா அப்படின்னு சொல்லிட்டு, பட் ஐ அம் ஹாப்பி டு சிட் ஹியர். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? ஆனா இன்னும் கூட பசங்க எல்லாம் உங்களை ஒரு கிரஷ் மெட்டீரியல் அப்படின்னு பாக்குறாங்கன்னு உங்களுக்கு தோணுது? டேய் என்னடா மூஞ்சி இது, இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. அது ஏன்னு தெரியல, ஹாப்பி, கிரஷ்ஷா இருக்கேன் அப்படிங்கறதுல ஹாப்பி. ஆமா, நீ எல்லாம் எந்த தைரியத்துல இப்படி சுத்திட்டு இருக்க? வைஷ்ணவி இதெல்லாம் பண்ணும்போது பக்கா பிளான்டா பண்ற மாதிரி இருக்கு இல்லையா? ஒரு பாலிடிக்ஸ் சென்டரா வரீங்க, அடுத்து டக்குன்னு உங்களுக்கு ஒரு பெரிய மீடியா வெளிச்சம் கிடைக்குது, உடனே வேற கட்சிக்கு போறீங்க, அங்க உங்களுக்கு ஒரு ஆதரவு கிடைக்குது, எல்லாமே உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட்டா நடக்கிற மாதிரியே இருக்கு. அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட் பர்ஃபெக்டா அப்படிங்கிறதுல வைஷ்ணவி பாலிடிக்ஸ்க்கு வாஸ் நாட் ப்ரீ பிளான்ட். இதுதான் பாலிடிக்ஸ் தான் வரணும் அப்படின்னு எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணி வரல. செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. ஒரு என்ன சொல்றது, யங்ஸ்டர்ஸை ப்ரமோட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில நம்ம ஒரு பார்ட்டிக்கு போவோம். இவங்க நம்மளோட செயல்பாடுகள் ஆகட்டும், இவங்க சொல்லக்கூடிய கொள்கைகள் ஆகட்டும், மேடையில பேசக்கூடிய விஷயங்களை ஆகட்டும் கீழே ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில போறோம். என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல சிறப்பா பிக்கிறாங்க.
அப்படிங்கும்போது அது டிசப்பாயின்மெண்ட்டில் போகுது. மேடையில் சொல்லக்கூடிய விஷயங்கள் எதுவுமே கீழே அவங்க ஃபாலோ பண்ணுறது இல்லை, அது உண்மை இல்லை. அப்படிங்கும்போது அஃப்கோர்ஸ் கருத்து வேறுபாடு, கொள்கை வேறுபாடுங்கிறது நான் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கேன். யாருக்கு வேணால் எப்போ வேணால் வரலாம். ஐயோ இவன் என்ன ஜென்மம், சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்கு. இப்போ உங்களுக்கு வந்துட்டு பிரியாணி பிடிக்கும், மேபி ஒரு 2-3 வருஷம் கழிச்சு பிரியாணி பிடிக்காம கூட போகலாம், வேற ஏதாவது ஃபுட்டு பிடிக்கும். ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். அந்த மாதிரி மனுஷங்களோட மனநிலை அப்படிங்கிறத தாண்டி கருத்துகள் சிச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ப நம்ம கம் அக்ராஸ் பண்ற ஹர்டில்ஸ், நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற விஷயங்களுக்கு ஏற்ப மாறும் அப்படிங்கிறது. இப்படியே பேசிட்டு தெரியுங்க, ஒரு நாளைக்கு திங்கிற சோத்துல விஷத்தை வைக்க போறோம் பாருங்க. இப்போ வைஷ்ணவி வந்து நிறைய பேர் ட்விட்டர்ல நல்லா ஏதோ லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட கட்சியை மட்டும் ரொம்ப டார்கெட் பண்ணி ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கு. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. அப்படி இல்ல, குறிப்பிட்ட கட்சி தான் அதிக என்ன அதுவும் நிறைய இருக்க மாதிரி இருக்கு. ஆமாம் தெரியுது. குறிப்பிட்ட கட்சிகள் தான் அதிகமா என்ன டார்கெட் பண்றாங்கிற கேள்வியை நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நானு. அதிகமா என் கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ற ஆட்கள் அந்த பார்ட்டி சார்ந்த ஆட்களா தான் இருப்பாங்க. கெட்ட கெட்ட வார்த்தையில காதெல்லாம் கருகிற மாதிரி திட்டுறாங்கடா. எவ்வளவு டீப்பா போறாங்க. ஐயோ 7-8 தலைமுறையை தோண்டி எடுத்தாடா கிழிக்கிறது. ஸோ அதனால பதிலடி கொடுக்கணும் இல்லையா? பெண்களை எதிர்த்து யாரை கேள்வி கேட்டாலும் பெண்ணா பதில் கொடுக்க வேண்டியது என் கடமை. இதுக்கெல்லாம் கிளாப் தட்ட மாட்டீங்களா? இதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்க கூட சின்ன வயசுல இருந்து படிச்சிருப்பாங்க இல்லையா, ஸ்கூல் மேட்ஸ் அண்ட் காலேஜ் மேட்ஸ் எல்லாம், இவங்களோட ரியாக்ஷன் எல்லாம் எப்படி இருக்கு? உங்களோட சோஷியலைஸ் ஆகிற விதம்லாம் எப்படி இருக்கு? எப்பவுமே வைஷ்ணவியா தான் பார்க்குறாங்க. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா, நீ ரொம்ப அழகா வளர்த்திருக்க. நன்றிங்க. உங்க ஃபேமிலியில வந்து டிஎம்கே அப்படின்ற மாதிரி சொன்னீங்க, ஆனால் டிவிக்கில் இணைஞ்சு பயணிட்டுறீங்க. எடுத்தோடனே இந்த கட்சியில் சேர்ந்ததுக்கப்புறம் அப்பா அம்மா கிட்டே அந்த எதிர்ப்பு ஏதாவது இருந்தா, என்னம்மா நம்ம ஒரு கட்சியில் இருக்கோம், நீ வேற ஒரு கட்சியில் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஏதாவது? How do I tell you? எதிர்ப்பு அப்படிங்கிறத தாண்டி அவங்க ஒரு இன்வைட் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா? பாலிடிக்ஸ் வேற அப்படின்னா நான் ஆல்ரெடி ஒரு பார்ட்டியில் இருக்கேன் அப்படிங்கும்போது நீ என்னோட ஜாயின் பண்ணி மக்கள் பணி செய்யும்போது இன்னும் கொஞ்சம் உனக்கு களம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது அவங்க சொன்ன ஒரு விஷயம். என்னென்ன சொல்றான் பாருங்க. மிச்சப்படி நீ இங்கேயே தான் வரணும் அப்படின்னு எந்த வகையிலையும் அவங்க என்னை ஃபோர்ஸ் பண்ணது கிடையாது. என்னோட தனி விருப்பத்தின் பேரில் தான் நான் இனிஷியலாக என் ஜேர்னியை வந்துட்டு ஒரு பார்ட்டியில் ஸ்டார்ட் பண்ணேன். நீ ஊர்த்தமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. என்னோட தனிப்பட்ட விருப்பம். அஃப்கோர்ஸ் ஃபோர்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை. இன்வைட் இருந்தது, அம்மாவோட சக நிர்வாகிகள் கிட்ட இருந்தும் இருந்தது, அஃப்கோர்ஸ் அம்மாட்ட இருந்தும் இருந்தது. ஐயோ இவங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. இப்போ இந்த பொண்ணுங்கள்லாம் வந்து அரசியல் கட்சியில் சேரணும், நானும் வந்து செயல்படணும் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? உங்களுக்கு அட்வைஸ் ஏதாவது சொல்லுவீங்களா? ஒரு வார்த்தைக்கு சொல்லக்கூடாதாப்பா, ஒரு எழுத்து கூட சொல்லக்கூடாது. சரி விடு. ரசிகன் அப்படிங்கிறது வேற, தொண்டன் அப்படிங்கிறது வேற, கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அதை எல்லாருமே புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதான் என்னோட ஒரு அட்வைஸ். என்ன தீஞ்ச வாட வருது? என்ன வாட வெளியே வர ஆரம்பிச்சு